பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை மேற்கொண்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக சேலத்தில் அவர் பாத யாத்திரை மேற்கொண்டார். இந்நிலையில் நேற்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தர்மபுரியில் பாத யாத்திரை மேற்கொண்ட பொழுது மேட்டூரில் இருந்து மாலை பொம்மிடி வழியாக பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிக்கு வந்தடைந்தார். அங்கிருந்து பள்ளிப்பட்டியில் உள்ள லூர்து அன்னைமேரி தேவாலயத்திற்கு செல்ல முற்பட்டார். அப்போது அண்ணாமலை தேவாலயத்துக்கு வருவதை அறிந்த அங்கிருந்த கிறிஸ்தவ இளைஞர்கள் ஏராளமானோர் உடனடியாக அங்கு கூடினர். பின்னர் அண்ணாமலையை தேவாலயத்திற்குள் வருவதை தடுத்த அந்த இளைஞர்கள், நீங்க எல்லாம் இங்க வரக்கூடாது, வந்த வழியிலே திரும்பி போங்க என கூறினர். இதனை கேட்ட அண்ணாமலையுடன் வந்திருந்த பாஜகவினர் ஆத்திரமடைந்து அவர்களை தாண்டி செல்ல முயன்றனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய அண்ணாமலை, அன்னை சர்ச்சுக்கு வருவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு என கேட்டார். அதற்கு அங்கிருந்த இளைஞர்கள், மணிப்பூரில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொண்டு குவிச்சாங்களே, அப்போ எங்க போனீங்க? சர்ச்சுகளை இடிச்ச போது ஏன் பாஜக கண்டனம் தெரிவிக்கல? அங்கிருந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஏன் நீங்க ஆதரவு கொடுக்கல என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். அதற்கு பொறுமையாக பதிலளித்த அண்ணாமலை, மணிப்பூரில் நடந்த பிரச்சனை வேற, இரண்டு சமூகத்துக்கு இடையே நடக்கிற சண்டை. இரண்டு தரப்பிலுமே கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, இந்துக்களும் இருக்காங்க. அதுக்கும் மதத்துக்கும் சம்மதம் கிடையாது. திமுக காரங்க தான் அதுக்கு மத சாயம் பூசுறாங்க, அதுல உண்மை இல்லை என கூறினார். அப்போது அங்கிருந்த இளைஞர், யாரு எங்க மத அரசியல் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க, இது ஏன் ஊரு, ஏன் மாதா, நீங்க இங்க வரக்கூடாது, எங்க மாதாவுக்கு நீங்க மாலை போடக்கூடாது, வெளியே போங்க என கொந்தளித்தார். இதுவரை அமைதியாக பதிலளித்த அண்ணாமலை சட்டென கோபத்தின் உச்சிக்கு சென்றார். ஹலோ மிஸ்டர், இது என்ன உங்களோட சர்ச்சா? உங்க பேர்லயே அந்த சர்ச் இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லா கோயிலுக்கும் போறதுக்கு உரிமை இருக்கு, தெரியுமா தெரியாதா? நீங்க யாரு என்ன சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு? என்ன கூட்டமா வந்தா பயந்துருவேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இங்க 10,000 பேரை நான் வர வச்சு காட்டட்டா? அத்தனை பேர் வந்தா என்ன செய்ய முடியும் உங்களால? நான் மாதாவுக்கு மாலை போடாம இங்கிருந்து போக மாட்டேன், உங்களால முடிச்சதை பண்ணிக்கோங்க, என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா? அண்ணன் வாங்க சர்ச்சுக்குள்ள போவோம் என சொல்லியவாறே அண்ணாமலையும் பாஜகவினரும் சர்ச்சுக்குள் சென்றனர். அவர்களை தடுத்து நிறுத்த முயன்ற இளைஞர்களை அங்கிருந்த போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைத்தனர். அண்ணாமலை சர்ச்சுக்குள் செல்வதை இளைஞர்கள் தடுத்தும் அவர்களிடம் வாக்குவாதம் செய்த அண்ணாமலை உள்ளே நுழைந்ததும் தர்மபுரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.